Good morning, student. Today discuss about the max class. So coordinate geometry. So the first exercise between the last video la. So the first exercise la you can category of the types. So first, second, third, fourth, and then making the category. How can divide the category means just to understand the questions. What are they given? Then what will do the work out the sums. Okay, that's right. So last video we discussed the what are this so area of the triangles or area of the quadrilaterals. What are they given? So only we give the vertices only. So vertices கொடுத்திருந்தாங்க நம்ம ஏரியா மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது ஃபஸ்ட் டைப்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் அண்ட் த செகண்ட் அதோட ஆல்டர்னேட் என்ன ஆல்டர்னேட் கொடுத்துருப்பாங்கன்னா வி கிவ் த ஏரியா ஆல்சோ. ஸோ 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டு அதில் ஏரியாவும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஏரியா கொடுக்குறப்பயே வி கேன் ஃபைண்ட் த சம் வேல்யூ. அந்த பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட்ஸ் அ மெத்தட் ஆஃப் செகண்ட். ஓகே, கம் டு த சம்ஸ். These questions. So first we read the questions now. Find the value of P if area of triangle is 32 square units whose the vertices are P comma P and 5 comma 6 and 5 comma minus 2. That is a questions. So what are they given? What are they find out now? So find the value of P. P ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. If the area of triangle 32, ஏரியாவோட ட்ரையாங்கிள் 32 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் த வெட்டிசஸ் அதில் 3 வெட்டிசஸ் கொடுத்துருக்குறாங்க. ரைட். ஸோ இந்தமாரி சம்ஸ் கொடுத்துருந்தாகவே இது வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அல்லது அடுத்த நெக்ஸ்ட் டைப்ஸ் கொலினியர் அப்படின்னு ஒரு டைப்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த 2 டைப்ஸுக்குமே டோன்ட் ரைட் த டயக்ராம்ஸ். இதுக்கு டயக்ராம்ஸ் வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு ஒன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அந்த ஃபஸ்ட் டைப்ஸ் பார்த்தோம். whenever we find the area should be write the diagrams. Why write the diagrams? Put the vertices in the anti-clockwise. அதில் கொடுக்கறதுக்கு அந்த டயக்ராம்ஸ் நம்ம கொடுப்போம். அப்போ தான் நமக்கு வேல்யூ நெகட்டிவில் வராமல். பட் இந்த 2 டைப்ஸுக்குமே இப்போ பார்க்கக்கூடிய டைப்ஸும் இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய டைப்ஸுக்கும் நாட் நெசசரி டு டயக்ராம்ஸ். அது நமக்கு வேண்டியதில்லை. ஓகேவா? ரைட். ஸோ பிகாஸ் அவனே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏங்க சார் இதுக்கு வேண்டியதில்லை டயக்ராம்ஸ் அப்படின்னா, ஸோ இதில் பாயிண்ட்ஸில் பாருங்கள் வெர்டிசஸ் கொடுத்துருப்பாங்க. மீன்ஸ் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டர்ஸ் நம்மளுடைய குவாட்ரண்ட்டை நம்ம ப்ளோட் பண்ணலாம். இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிற குவாட்ரண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் இது எந்த இடத்துல ஃபைனலைசர் ப்ளோட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் ஃபைனலைஸ் பண்ண முடியாது. அதனால் நமக்கு நாட் நெசசரி டு த டயக்ராம். ஓகே சார், தென் வென் யூ டேக் த ஆர்டர்ஸ் அப்படி எடுத்துக்கிறது எப்படி சார் ஆர்டர் எடுத்துக்கன்னா what are they given, so take the same orders. அவன் டயக்ராம்ஸில் என்ன கொஷனில் என்ன ஆர்டர் கொடுத்துருக்குறானோ அந்த ஆர்டர்லேயே will you take that, அதில் எடுத்துக்கலாம். ரைட். கம் டு சொல்யூஷன் எழுதிட்டோம். அரேஞ்ச் ஸ்டெட் அது இது ஃபார்முலாவுக்கு எழுதக்கூடிய பொசிஷன்ஸ், இது ஃபார்முலாவுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதக்கூடிய ஒரு பொசிஷன். ஸோ எக்ஸோ நெக்ஸ்ட் இது 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், தென் ரைட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சேம் லைக் த வெர்டிசஸ் we can apply. P comma P and P 5 6 5 minus 2 and the first point P and P. Right. Write the formulas. Area of the triangles equal to, write the formulas 1/2. இது எப்படி எழுதணும் தெரியும் இல்லையா? டாப் டு பாட்டம்ஸ். x1 x2 x2 y3 x3 y1, then slope another bottom to top, minus common value எடுத்துட்டேன். y1 x2 plus etc. complete the square unit. அடுத்து next 32 means why write the 32? Because we give the questions. அதிலே கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு கொடுத்துருக்குறாங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 32. அதோட ஏரியா 32 இருக்கிறப்ப அப்போ அந்த வெர்டிசஸில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 1/2 இதெல்லாம் ஃபஸ்ட் பொசிஷன்ஸ். 6 into B, அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 5 2s are 10, அடுத்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 5 into P 5B. ஃபர்ஸ்ட் ரைட் 6B minus 10 plus 5B.
அடுத்தது மைனஸ் இதில் காமன் எழுத்து இது கிராஸில் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு பி 5b. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 6 5s are 30. அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு பி 2b. we can write 5b ப்ளஸ் 30 மைனஸ் 2b. அடுத்து ஸோ இப்போ நம்ம ரைட் பண்ணதில் ஏதாவது சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியுமான்னு ஸ்டெப்பில் பாருங்கள். இதில் ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருக்கா? இது கான்ஸ்டன்ட்ஸ் 6b அண்ட் 5b இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். இது சிம்பிளை பண்ணலாம். இதில் இது கான்ஸ்டன்ட்ஸ் 5b 2b இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். அப்போ அதை சிம்பிளை பண்ணலாம். அப்போ முதல்ல சைனை பண்ணுங்கள். 5bயும் ப்ளஸில் இருக்குது 6bயும் ப்ளஸில் இருக்குது. அப்போ ஆட் பண்ணிக்கலாம். சேம் சைன் இந்த சைன் ஆட் த நம்பர்ஸ் we can the rule. ஸோ அப்போ 11b மைனஸ் 10 சேம் லைக் தட். இது ரெண்டும் சேம் சைனாக இருக்கா டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கா? இங்கே 5b இருக்குது, இங்கே மைனஸ் 2bன்னு இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. அப்போ பிக்கஸ்ட் வேல்யூட சைனை போட்டுடணும். ப்ளஸ்னால் ப்ளஸ் போடணும், மைனஸ்னால் மைனஸ் 3b ப்ளஸ் 30. அடுத்து நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியாது. சைனை உள்ளே கொண்டு போங்க. ஸோ ஃபஸ்ட் அந்த ப்ராக்கெட் முன்னாடி இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் அதே தான். இதில் மைனஸ் உள்ளே கொண்டு போகும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் பண்ணியாச்சா? நாவ் இதில் ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 11b 3b இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ். 10 30 இது கான்ஸ்டன்ட் ரெண்டு லைக் டேர்ம்ஸ். அப்போ இதுப்பா ஸோ 11bயில் 8b செப்பரேட் பண்ணால் சாரி 11bயில் 3b செப்பரேட் பண்ணால் 8b அண்ட் ரெண்டுமே சேம் சைன். அப்போ மைனஸ் 40. ஸோ வாட் யூ ஃபைண்ட் அவுட் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த பொசிஷன் முன்னாடி 2 என்ன பண்ணிட்டு இருக்குது? டிவைட் இருக்குது. ஈக்குவல் டு தானே பண்ணால் we can the multiply. 32 into 2 are 64. ஸோ 64 8b minus 40 and then இது minus 40 and then லெஃப்ட் சைடு இருக்குது. ரைட் சைடு கொண்டு போனால் will change the sign. நெகட்டிவ் இருக்குது அந்த என்ன பண்ணால் பாசிட்டிவ் இருக்கும். அப்போ 64 + 40 104 equal to 8b. then 8b then b தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 104 divided by 8 கேன்சல் பண்ண முடியும். 8 டேபிள் 1 times 30 times the value of p equal to 30. are you clear about that? ஸோ ஒன்ஸ் மோர் ரிவ்யூ பார்த்துக்குங்க. ஸோ கொஷினில் என்ன இது பண்ணியிருக்கிறாங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p. பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. தென் அது 3 வெர்டிசஸ் கொடுத்துருப்பாங்க. 3 வெர்டிசஸில் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் அதில் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது ஏரியாவோட ஃபார்முலா ரைட் பண்ணிட்டோம். அதுலேயே சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் ஏரியா கொடுத்துருக்கனால 32 இதில் மைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் 32 அதில் சிம்பிளிஃபிகேஷன் எது லைக் டேர்மை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு சைனை உள்ளே கொண்டு போகிறோம். தேர்ட் ஸ்டெப்பில் சைனை உள்ளே கொண்டு போகிறது எகைன் மறுபடியும் லைக் டேர்ம் இருந்ததுன்னா we can the simplification. நமக்கு பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ பிக்கு முன்னாடி என்னென்ன பொசிஷன் இருக்குதுன்னு பாருங்கள். இது செப்பரேட் பண்ணிகிட்டு இருக்குது. 1/2 டிவைட் இருக்குது. அந்த 2 என்ன பண்ணால் மல்டிபிள் ஆகும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர்ஸ். பியோட வேல்யூ என்னது 30. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Okay students, so second types and second conditions. What are the find the value of k if the area of quadrilateral is 28 square unit whose the vertices are -4, 2, -4, -2 and -3, k and 3, -2 and 2, 3. Same as usual அதே ஃபார்மேட் தான் இதில் பண்ண போகிறோம். அங்கே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வச்சு மூவ் பண்ணோம். இங்கே ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். மற்றபடி வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸோ ரைட் த ஃபார்முலாஸ் மெத்தட். அந்த ஃபார்முலாஸ் மெத்தட் நம்ம ரைட் பண்ணிடுறோம். சேம் அதே பொசிஷனில் ஃபார்முலாஸ் ரைட் பண்ணக்கூடிய பொசிஷன்ஸ் அந்த அதில் செகண்ட் ஸ்டெப் எழுதக்கூடிய பொசிஷன்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரஸ் ஈக்குவல் டு 1/2 ஃபார்முலா ரைட் பண்ணுறோம். டாப் டு பாட்டம் சேர்ந்து ஓரியண்டாக வச்சு மூவ் பண்ணுறோம். அடுத்தது பாட்டம் டு டாப் இதில் செகண்ட் மைனஸ் இதில் ஃபார்முலா தான் ஸ்கொயர் அண்ட் ஷுட் பி ரைட் நோ. அடுத்து செகண்ட் ஸ்டெப். ஸோ 28 ஹவு கேன் ரைட் தட் பிகாஸ் கிவ் த கொஷின்ஸ் 28 யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் அந்த பொசிஷனில் அங்கே ரைட் பண்ணுறோம். 28 ஈக்குவல் டு 1/2. இதில் ஃபஸ்ட் பொசிஷன் இதில் கிராஸ் வைஸில் மூவ் பண்ணால் நமக்கு ஆன்சர்.
So minus into plus minus, 4 into k, 4k, minus into plus, minus into minus, plus 3 2s are 6, plus into plus plus, 3 3s are 9, minus into plus into minus, minus 2 2s are 4, here that minus 4k plus 6 minus plus 9 minus 4. Similar to the minus common, minus into minus plus 2 3s are 6, plus into plus plus, 3 into k, 3k, minus into plus minus 2 2s are 4, plus into minus minus 3 4s are 12. You write 6 3k minus 1. இதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 6 9 4 இதெல்லாம் லைக் டேர்ம்ஸ். இதில் 6 4 12 அதில் 3 லைக் டேர்ம்ஸ் இருக்குது. அந்த லைக் டேர்ம்ஸில் எது சேமாக இருக்குது பாருங்கள். 6ம் 9ம் சேம் சைனு. 4 மைனஸ் முதல்ல இது சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிங்க, இதுலேயும் அதேமாரி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்க. ஸோ 4 minus 4 கேபிட்டல் ரெண்டுமே சேம் சைன். அப்போ புட் த சைன், ஆட் த நம்பர். minus 4 here 3k, இது ரெண்டும் சேம் சைன். அப்போ ப்ளஸ் 6 அப்படியே ரைட் பண்ணிட்டு சேம் சைனாக புட் த சைன், ஆட் த நம்பர். அடுத்து நெக்ஸ்ட்டு will you do this? இந்த 2 நம்பர்ஸை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. அப்போ 15 subtract to 4 11, and then 16 subtract to 6 10. ஸோ இங்கே பிக்கஸ்ட் வேல்யூ 16, அதோட சைன் தான் இங்கே அலகேட் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட்டு the intersect of the sign. சைன் உள்ள கொண்டு போய் we cancel the bracket. இதில் ப்ளஸ் இருக்குது, எல்லாம் மட்டும் அதே தான். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10. இதில் லைக் டேர்ம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இதில் 3k 4k is a like terms, 10 11 is a constants, and 28 equal to 1/2. ஸோ இதில் ரெண்டுமே சேம் சைன் இருக்குது. அப்போ புட் த சைன், ஆட் த நம்பர். 4k plus 3k 7k, 11 plus 10 21. ஸோ we can find the value only k. ஸோ 1 அந்த சைட் செப்பரேட் கொண்டு போகணும். ஸோ டிவைட் 2 we change to another side, can multiply 28 into 2 56 equal to minus 7k plus 21. அடுத்து plus 21 will change to another side, minus 21 equal to 4k. 56 subtract to 21 35. Can find the value of only k. So whatever the question of 7 can multiply and change to divide. 35 divided by 7 will you cancel 1 times and 5 times. So 5 equal to minus k. So minus only value, வேல்யூக்கு மட்டும் தான் மைனஸ் போடணும், வேரியபிள் கிடையாது. multiply the both sides sign. So k equal to minus 4. Same there, one time review பார்த்துக்கோம். ஸோ பொசிஷன் சேம் பொசிஷன் தான். அப்படியே ஃபார்முலாஸ் ஓரியன்டாக நம்ம ரைட் பண்ணுறோம். ஃபார்முலாஸ் ரைட் பண்ணுறோம். அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த பொசிஷன்ஸில் ஆன்சர்ஸ் போட்டு ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணால் will you get this answers. Thank you, students.